ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என்னுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னான். அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொன்னால், ஏக்கா வாங்க அப்படியே சர்ச்சு பக்கமாக போயிட்டு வரலாம், அணைச்சி வாங்க அப்படி சர்ச்சு பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு சத்தம் கேட்ட மாத்திரத்தில் ஒரு தேவ மனுஷனுடைய இருதயம் அத்தனை சந்தோஷமாக இருக்குமே. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய பாதப்படியில் வந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிற நாம் எத்தனை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். நிறைய கடன் இருக்குது, எக்கச்சக்கமான கடன் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்களெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அவைகளில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். இன்றைக்கு மாலையிலே ஒரு அழுகை உனக்கு இருக்கலாம், நாளைக்கு காலையில் விடியும் பொழுது ஒரு அக்களிப்பும் ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வரும். விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்டு இன்னும் கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்ட 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஏன்னா இன்றைக்கி நம்ம மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கார். ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ போன இடத்துல எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஒருத்தர் வச்சு கூட ஆண்டவர் பாகுபாடு பார்க்குறவர் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் மனம் இறங்கினார். அந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சாராம். நீங்கள் பைபிளில் எங்கேயாவது ஆண்டவர் வந்தவங்களை ஒருத்தங்களை ப்ளஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பினதா பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? திருப்பி அனுப்பவே மாட்டார். இன்றைக்கி ஒருவேளை அந்நிய மார்க்கத்திலிருந்து கூட நீங்கள் ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம் ஆண்டவருடைய அற்புதத்திற்காக. ஆன்லைனில் பார்க்குற தேவனுடைய பிள்ளைகள் கூட எனக்கு ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்க, எந்த குலத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, எந்த கோத்திரத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். உனக்கு என்ன மக்களே பிரச்சனை சொல்லு, நான் கிளியர் பண்ணுறேன். மகனே உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் சொல்லு, கிளியர் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஆண்டவருடைய பாணி. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றிட்டு இருந்தாலும், எந்த மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருந்தாலும், ஆன்லைனில் நிறைய பிள்ளைங்க பார்த்துட்ருக்கிறீங்க, நேரம் இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் கேட்குறார். உன்னுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் என்ன? உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை என்ன? அப்படியே உன்னை கொண்டு போய் கார்னரில் நிற்க வச்சு அப்படியே சங்க பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கிற காரியம் என்ன? அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் நடக்கும். ஆண்டவரை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அதுதான் பைபிள் சொல்லுது. இன்றைக்கி குறைவுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறதுக்கு எவ்வளோ பண செலவாகும், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறதுக்கு பின்னணியில் இதை எல்லாத்தையும் எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகை வர்றதுக்கு முன்னால் உங்கள் துக்கத்துக்கெல்லாம் முடிவு வரணும், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரணும். நேற்றை கூட நான் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி சிலுவை தியான கூட்ட காலங்கள் இது, அவங்களுக்கு சிலுவை தியான செய்தி வேணுமா, இல்லை வேறு ஏதாவது நல்ல ப்ராஃபட்டிக்கல் வேர்டு மாதிரி கொடுக்கவா? அப்போ அந்த தம்பி சொன்ன காரியம், அண்ணே என் பிள்ளைங்கள்லாம் ஜனங்கள் நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு வர்றாங்கண்ணே, அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு மங்களகரமான வார்த்தையோடு வாங்கண்ணே, அப்படி தான் அவர் சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சூழ்நிலை அவருக்கு தெரியுது. ஏற்கனவே நொந்து நொடிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் கூட கொஞ்சம் உங்களை போட்டு அடிக்காமல் என் ஜனங்களுக்கு யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னை ஆற்றுவார்கள்னு உங்கள் மனசு சொல்கிறத உங்கள் மேய்ப்பனுக்கு காதில் ஆண்டவர் போட்டுட்டார்.
அதனால் நான் கேட்டோன்னே அவர் சொன்னார், ஏற்கனவே எங்கள் ஜனங்களெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு வந்து போயிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நல்ல ஒரு மங்கள வார்த்தையோடு வாங்கினேன். இன்றைக்கி அந்த மங்கள வார்த்தையோடு தான் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வேறு எந்த சபைக்கும் போகிறவர்களாக அல்ல, ஆவிக்குரிய சபைக்கு போகலை, நான் இப்போ தான் இப்படி ஒரு கூட்டத்தில் வந்திருக்கிறேன்னு நீங்கள் யாராவது இருப்பீர்களே, ஆனால் இந்த சபையில் உங்களுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை உண்டு. ஆராதனை ஒழுங்குகள் மற்ற நாட்களில் என்னென்ன சபை ஒழுங்குகள் இருக்கின்றத நீங்கள் கூட்டம் முடிஞ்சதற்கு பிறகு இங்கே வாலண்டியர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நல்ல பஸ் வசதி இருக்கிற அழகான இடம். ஆன்லைனில் நிறைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது 1000 விளக்கு பகுதியில் மெயின் ரோட்டில், மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அப்படி பஸ் ஸ்டாப் இறங்கின 1000 விளக்கு ஸ்டாப்பில் இறங்கியாச்சுன்னா அப்படியே திரும்பி பார்த்தா நமக்கு இந்த ஜெப கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். துதி இயேசுவுக்கே திருச்சபையில் நீங்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒருவேளை வேறு ஏதாவது சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் இங்கு வந்து நீங்கள் தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளிலே பலப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கே பாருங்கள், ஒரே சீர்வரிசையாக இருக்குது. இன்னும் அடுத்த மாதத்துல என் மகளுக்கு சீமந்தம் பண்ணணும். பார்த்தா அதுக்குள்ளதெல்லாம் அடுத்த மாதம் வச்சுருந்தா நான் ஓசியில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அடுத்த மாதம் 20ஆம் தேதி அவரை தான் கூப்பிட்ருக்கேன் சீஃப். ஆண்டவர் சில நேரங்களில் ஏன் கோபமாக இருக்கார், ஏன் ஆண்டவருடைய மனப்பூர்வமான சிநேகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரலன்னா, அப்படியே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவு நாள் வந்துட்டால் நீங்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் சீர்கேட்டை சரிப்படுத்துவதற்காகவே சில காலங்கள் அமைதியாயிருப்பார், சில காலங்கள் மௌனமாயிருப்பார். ஏன்னா உங்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுவார். இது எதுக்குன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் சில நேரங்களிலே அமைதியாக இருப்பார். அமைதியாக இருக்கிற காலங்களில் உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நிற்கும். எல்லாம் கைக்கூடி வர்ற மாதிரி வரும், ஆனால் நடக்காது. எல்லாமே கை கெட்டின மாதிரி இருக்கும், ஆனால் வாய் கெட்டாத அளவுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அமைதியாக இருக்கார், மௌனமாக இருக்கார். சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்ட நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் வரணும். அவைகளெல்லாம் உண்டாகி ரெடியாக இருக்குது. ரிலீஸ் பண்ணுற டைம் சில நேரங்களில் காலதாமதம் ஆகும். எதுக்குன்னா, சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் பெண்டிங்கில் போட்டு வைக்கிறார், ஹோல்டில் போட்டு வைக்கிறார். நம்ம பாஷையில் சொன்னால் ஹோல்டில் போட்டு வைக்கிறார். நோ இல்லை, அதை பிளாக் பண்ண மாட்டார், எடுத்து ரெடி பண்ணிச்சு கொஞ்சம் ஹோல்டில் போட்டு வைப்பார். எதுக்குன்னா, நம்மளை சில காரியங்களிலே சீர்படுத்துவதற்காக. அதான் இந்த வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஐ வில் ஹீல் தேர் பேக் ஸ்லைடிங். பின்மாற்றத்தில் போன அவர்களை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்துட்டு அவர்களை சரிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார். ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய பியூட்டி என்ன தெரியுமா, உங்களை கண்டுக்காமே விட மாட்டார். அதுக்காக வேண்டி ஆண்டவர் அமைதியாக இருக்கிற நேரத்தில் பிசாசு உங்களை விழுங்கலான்னு நினச்சா அவன் ஜம்பம் ஒன்றும் பலிக்காது. ஆண்டவர் அப்படி விட மாட்டார், உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் பின்மாற்றத்தில் போனால் கூட க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது பறந்து காக்கிற பட்சியை போல தானாக வருவார். அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அந்நியர்கள் உங்களை விழுங்க வரும்போதோ, இல்லைன்னா ஆண்டவர் அமைதியாக இருக்கிற காலம் பார்த்து யாராவது ஒன்று அழிக்கணும்னு வரும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஸோ இன்றைக்கி உங்களுடைய பின்மாற்றம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வந்து ஆண்டவரை மனப்பூர்வமாக நீங்கள் சேவிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாக சிநேகிக்கத்தக்கதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும். பைபிளில் பார்த்திங்கன்னா, பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அவங்க பின்மாற்றத்தில் போய் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இவங்களுக்கு தரிசனமே கொடுத்தாச்சு. ஆனாலும் இவர்களுக்குள்ளால் ஒரு பின்மாற்றம். இவ்வளோ நாள் ஆண்டவருடைய நிழலில் ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம்,
ஆண்டவர் கூடயே சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக அழகாக இருக்கலாம். ஒரு பெரிய விஐபிக்கு பேக்கப்பில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். பரவாயில்ல, ஜீசஸ் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவர், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறவர், அவர் எங்கே போனாலும் ஒரு பெரிய க்ரௌட் அவருக்கு பின்னால் போகுது, அவருக்கு நம்ம அசிஸ்டன்ஸாக இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு குதூகலம், அவருடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியும், நல்ல கவனிங்க, அவர்களுக்கு தரிசனம் ஆகியும் இப்போ அவர்களுக்குள்ளால ஒரு பின்மாற்றம். எப்போவுமே பின்மாற்றத்தில் போகிறோம், ஒருத்தனாக போக மாட்டான், கூட 3 பேரை சேர்த்து கொண்டு போவோம். பின்மாற்றத்தில் முதல்ல போனது யாருன்னா பேதுரு. அவன் தனியாக கூட போகலை, கூட 2 பேரை இழுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கி அப்படி தான் பின்மாற்றத்தில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடப்பாப்பா இது என்னப்பா, எவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டேன், என்ன நடந்துச்சு ஒன்றும் காணோம், பைபிளை தூக்கிட்டேங்க எல்லாமோ போனேன் ஒன்றும் காணோம். ஆனால் ஒன்றும் காணோன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் பின்னணியில் ஆண்டவர் நிறைய செய்துட்ருக்கிறதுனால தான் ஒன்றும் காணோன்னு நீ சொல்கிற அளவுக்கு உனக்கு உயிரே இருக்குது. இன்றைக்கி மனுஷன் அதை நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி பிறகு யாராவது நீ சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறதே நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஊழியத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு முறை ஒரு டிவியில் ஒரு ப்ராஃபஸி ஒன்று வருது. அந்த டிவியில் என்ன ப்ராஃபஸின்னா, விஜயலக்ஷ்மின்னு ஆண்டவர் ஒரு நேம் கூப்பிட்றார். விஜயலக்ஷ்மின்னு பேர் போட்டு, நீ இப்போ கையில் விஷத்தை எடுத்து வச்சு நீயும் உன் புருஷனும் 2 பிள்ளைகளும் சாகிறதுக்கு ரெடியாக, தற்கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிட்ருக்கிறீங்க, பாயாசம் பண்ணி அதில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு ப்ராஃபஸி வருது. சரியா? ஆனால் நீ இப்போ கொஞ்ச நாளாக தான் என்னை ரொம்ப நேசிச்சுக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிற, அதனால் உன்னை நான் காப்பாற்றணுன்னு ஆசைப்படுறேன். நீ இப்போ தான் கொஞ்ச நாளாக விரும்பி சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிற, இந்த நேரம் பார்த்து நீ அழிவது எனக்கு சித்தம் இல்லை. எனவே இன்னைக்கு உன் கையில் இருக்கிற இந்த விஷ பாட்டில் தூக்கி போட்டுட்டு நீ எந்த தெய்வத்தை நம்பி சர்ச்சுக்கு வந்தியோ அவரை உறுதியாக பிடிச்சிக்கோ, உன் பிரச்சனைக்கு வழி பிறக்கும். இந்த 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 ஷூட் பண்ணும்போது ஸ்டுடியோவில் நாங்கள் குட் நியூஸ் டெலிவிஷன் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணி முடித்த உடனே அந்த ஷூட் பண்ணுற கேமராமேனே சொன்னார், என்ன த்ரோ போயிட்டு இருந்து மெசேஜ் என்னன்னே, நீங்கள் டக்குன்னு இந்த ப்ராஃபஸி கொடுத்தோன்னா அந்த த்ரோ கட்டாகி இந்த ப்ராஃபஸி முடித்து திருப்பி நீங்கள் பழைய த்ரோவில் வர்றதுக்குள்ளால் ரொம்ப அந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் ஆனாலும் பிரச்சனை இல்லைப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய உயிர் அதுக்குள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் எடிட்டிங் செக்ஷன் வந்தாச்சு. எடிட்டிங் செக்ஷனில் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். அந்த தம்பி எடிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது அந்த தம்பி சொல்கிறாரு, சார் இது இந்த ப்ராஃபஸி இதுலேருந்து தூக்கிடலாமா, அப்போ தான் அந்த ஃப்ளோ சூப்பராக அந்த மெசேஜ் சூப்பராக ரீச் ஆகும் ஜனங்கள்கிட்ட. நான் சொன்னேன், இதை தூக்குனீன்னா ஒரு குடும்பமே தூக்குன மாதிரி, அதனால் நீ அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு த்ரோ முக்கியம் இல்லை, ஃப்ளோ முக்கியம் இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய உயிர். ஹல்லேலூயா. இவ்வளவு வார்த்தையை நாங்கள் அங்கே குட் நியூஸ் டெலிவிஷனில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சொல்கிறாரு எடிட்டர், சரி இதை தூக்கி பின்னால் வச்சுருவோமா, லாஸ்ட்டாக இந்த மெசேஜ் அப்படியே கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக வைப்போமா. கரெக்டாக மெசேஜ் ஆரம்பித்து 11வது நிமிஷத்தில் இந்த ப்ராஃபஸி இருக்குது. நான் சொன்னேன் 11வது நிமிஷம் இது வரலைன்னா 12வது நிமிஷமே என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தாருடைய உயிர் சம்மந்தப்பட்டது. அதனால நீ அதை கை விட்டுடா, அது அதில் இருக்கட்டுடான்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி அதை வைக்க, அது அந்த அந்த இடத்துல இருந்து 11வது நிமிஷத்தில் அது இருந்துச்சு. டெலிகாஸ்ட் ஆகுது. புதன்கிழமை காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்குன்னு நினைக்கிறேன் டெலிகாஸ்ட் ஆகுது. டெலிகாஸ்ட் ஆகும்போது பெரம்பலூர், திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி அம்மாவும் மகளும் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. விஜயலக்ஷ்மி, நீயும் உன் புருஷன் உன் 2 பிள்ளைங்க 4 பேர். அடையாளம் பேர் விஜயலக்ஷ்மி. இப்போ கொஞ்ச நாளாக நீ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிற, அடுத்த அடையாளம். இதை கேட்ட உடனே இந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்குற இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மகள்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டு மேலே தான் விஜயலட்சுமின்னு ஒருத்தி இருக்கா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக இவங்க கிறிஸ்டியன்ஸ் கீழே இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர்,
ஆனால் அவங்க ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தானே இப்போ அவங்கள சர்ச்சுக்கு நடத்திட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக இது நம்ம வீட்டு மேலே டெனண்டாக இருக்கிற வாடகைக்கு இருக்கிற விஜயலட்சுமி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் மேலே போகிறேன்னா அவங்க மக பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இருமா இன்னும் 20 நிமிஷம் செய்தி இருக்குது, கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் நம்ம உட்காந்தாங்களாம். ஆனால் அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய அந்த அவங்க சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என் மக பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க, நான் உட்காந்துட்டேன், அடுத்த நிமிஷத்தில் என்னுடைய மனசில் ஒரே பராணம், ஒரே போராட்டம், என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்னொன்னே என் மகளுடைய கையை பிடிச்சி தள்ளிட்டு முதல்ல நான் போனேன். நான் போகலைன்னா, நான் 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக இருந்தேன்னா அந்த முழு குடும்பமும் க்ளோஸ் ஆகிருக்கும். மேலே போன ஆண்டர் ப்ராஃபஸி சொன்ன மாதிரி பாயாசம் ஒரு பாத்திரத்தில் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாயசனை கையில் எடுத்து ஊற்ற போகிற நேரம் டங்குன்னு அவங்க போய் பெல் அடிக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ண அந்த பாயசனை அப்படியே பின்னாடி வச்சுட்டு யார் பெல் அடிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் அம்மா. விஜயலட்சுமி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணலக்கா. இல்லை, நீ இன்றைக்கி தற்கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்க. அவளுக்கு ஷாக் ஆகிட்டு, எப்படிடா இது தெரியும்? அவங்க சொன்னாங்க, நீ ஒரு சில நாள் தான் சர்ச்சுக்கு என் கூட வந்த, உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கணுன்றதுக்காக நீ செத்துறக்கூடாது, நீ கொஞ்ச நாளாக தான் சர்ச்சுக்கு வந்திருக்க, அதை சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ தான் ஐயா மூலமாக டிவியில் இந்த காரியம் ப்ராஃபஸியாக சொல்லப்பட்டோன்னா ஓன்னு அழுதுட்டு, இவ்வளவு நல்ல ஆண்டவரை, என்னை சிநேகிக்கிற, என்னை நேசிக்கிற ஆண்டவரை நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்க சொல்லி அப்படியே காமிக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க, அப்படியே காமிக்கிறாங்க, அப்படியே வாங்கி கொண்டு போய் பாத்ரூமில் ஊற்றிட்டு ஒழுங்காக பாயசத்தை மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து அவங்க மகள்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தேன்னா 4 பேருடைய உயிர் போயிருக்கோம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ சில நாட்களாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற, அதனால் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ செத்துறக்கூடாது மகளே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வரும் பொழுது நிறைய கஷ்டங்களோடு தான் வந்திருக்கிறீங்க. மனசு அவ்வளவு போராட்டம், மனசில் அவ்வளோ அழுத்தம், எல்லாம் இருந்தோம் ஒன்றும் இல்லையே, இதெல்லாம் இருக்கானா இது இல்லையே, அதெல்லாம் இருக்கானா இது இல்லையே, ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் அழுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி அந்த அழுத்தத்திற்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்டும்படிக்கு இன்றைக்கி உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவருக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆசை. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்து 7 நாளை உண்டு பண்ணி 6 நாளை நம்ம கையில் கொடுத்துட்டார். 7வது ஒரே ஒரு நாள், என்னை பார்க்க வா மகளே, மகனே என்னை பார்க்க வா, எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப ஆசை, உங்களோட பேச ஆசை. அதுக்காக தான் இந்த சபை கூடி வருதல். இன்றைக்கி இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சீர்கேட்டை மாற்றி, ஆண்டவர் சொல்ற, உன் சீர்கேட்டை மாற்றி உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன். என் கோபம் மேலே இருந்தது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கியாச்சு. ஆண்டவர் இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று நேரலையில் பார்க்குற பிள்ளைகளையும் உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு இருந்த முழு கோபமாக மாறிச்சு. யோசித்து பாருங்க, அன்னைக்கு பின்மாற்றத்தில் போன பேதுருவும் யோவானும் நைட்டெல்லாம் போய் மீன் பிடிக்க போனாங்க. எப்போவுமே பின்மாற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் எது செய்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, போராட்டமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும், உங்களை கூப்பிட்டு வரணும். பிரச்சனைக்குரிய அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கணும். ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சாச்சுன்னா ஆண்டவர் விடிவு காலத்தை கொண்டு வருவார். அது வரைக்கும் அதுக்கு விடிவு காலமே இல்லை. ஆனால் அன்னைக்கு பிறகு அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா நீங்கள் அந்த நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருப்பீங்க, அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வருவீங்க. அன்னைக்கு பின்மாற்றத்தில் போனாங்க, ஒரு மீன் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அப்படியே அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இல்லாத சூழ்நிலை. வெறும் எம்டி போட்டில் வர்றாங்க. நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஒரு குரூப்பாக வேலைக்கு உழைக்க போனாங்க. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. பின்மாற்றத்திலே போய்விட்டு வரும் பொழுது ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. திருப்பி வர்றாங்க. ஆண்டவர் தூரத்தில் நின்று, பிள்ளைகளே ஏதாவது சாப்பிட்ட வழி இருக்கான்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவர், ஒரு மீன் கூட கிடைக்கல, இன்றைக்கி சாப்பிடவே வழி இல்லை என்று சொன்னார்கள்.
அப்போ ஆண்டவர் ஒரு திசையை காமிச்சு, இங்கே போ, இந்த பக்கத்தில் போடு, உனக்கு மீன் கிடைக்குன்னு சொல்லி காமிச்சு அந்த இடத்த காமிச்சு விட்டுட்டு மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்களுக்காக ஒரு சமையல்காரனாய் மாறினார். அவங்க வர்றதுக்குள்ளால பைபிளில் போட்டிருக்கு, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் அப்பம் சுடப்பட்டிருக்கிறதையும் மீன் பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறதையும் அவர்கள் வந்த உடனே கண்டாங்களா. அப்படின்னா அவர்களுக்காக ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாரு. வெஜ்ஜு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட். காலையிலே மீனோட சாப்பிடுங்கடா, அழகாக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பசியோடு வர்றாங்க. ஒன்றும் இல்லைன்னா, ஆனால் வரும்போது மீன் நிறைய பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆண்டவருக்கு தெரியும், இப்போ நான் கை காமிச்சாச்சு இங்கே மீன் கிடைக்கணும். ஆனாலும் அந்த மீனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழுகி சமைச்சு என் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்தா அது வரைக்கும் என் பிள்ளைங்க பசி தாங்க மாட்டாங்க. ஆனால் 3.5 வருஷம் அவங்களோட வாழ்ந்திருக்கிறார். பேதுரு எவ்வளோ பசி தாங்குவான்னு ஆண்டவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். யோவான் எவ்வளோ தாங்குவான், யாக்கோபு எவ்வளோ தாங்குவான் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஐயோ இவன் பசி தாங்க மாட்டானேன்னு சொல்லி அவங்களுக்காக சூடாக பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்த உடனே அதை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் கூட சில நேரத்தில் புருஷன்ட்ட கோபமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதான் ரெடியாக இருக்கு, இப்போ டைனிங் டேபிளில் இருக்கு, வேணா எடுத்து சாப்பிடு, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவோம் கோபத்தில். இந்த பேதுரு பண்ணின அந்த எப்படி ஆண்டவரை மறுதளிச்சானோ, எப்படி பின்மாற்றத்துக்கு போனானோ, நம்ம எல்லாம் என்னாச்சுன்னா அதான் செய்திருப்போம். உனக்கு இதுவும் வேணாம், இதுக்கு மேலே உனக்கு பட்னி கிடந்து சாப்பிடானோ. ஆனால் ஆண்டவர் அதை பண்ணலைங்க, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறான். சரி, ஏதோ பின்மாற்றத்தில் போயிட்டான், அதுக்காக நம்ம கோவிச்சிட்டு இருக்கக்கூடாது. கோபத்தை விட்டு நீங்கி அவர்களுக்கு அழகாக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சு அதை எடுத்து அவர்களுக்கு பரிமாறினார். சமையல்காரனாக மாறினார். அதுக்கு பிறகு ஒரு சர்வர் எப்படி கொண்டு போய் அதை பரிமாறுவானோ அதே போல் எடுத்து கொடுத்தாரு. அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க அந்த சீடர்கள். நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, பேதுருவே, சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார். அதான் டச் பிளேஸ். நம்ம என்ன கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியே கொடுப்போம். இவர் சூப்பர் நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட வச்சுட்டு அவன் சந்தோஷமாக பசியார இருக்கிற நேரத்தில் அப்புறம் கேட்குற, என்ன நீ நேசிக்கிறியாப்பா? மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குற, என்ன நீ நேசிக்கிறியாப்பா? ஆமாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய். 2வது கேட்டார், உண்மையிலே என்னை நேசிக்கிறியாப்பா? ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன், உங்களுக்கே தெரியும், என் நாட்டுக்குட்டிகளை மேய். 3வது திருப்பியும் ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னான், நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் ஆண்டவரேன்னு சொன்னான். யோசித்து பாருங்க, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாங்க. பழி வாங்காத ஆண்டவர், கோபத்தை விட்டு திரும்பி வருகிற ஆண்டவர், பின்மாற்றத்தின் மத்தியிலும் நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்பதை நிரூபிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னதான் பண்ணியிருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆலயத்தில் என்னை தேடி வந்துட்டேன், அதனால் இன்னைக்கு என்னை தேடி வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் இனி ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஒரு அதிசயத்தை செய்வார். சில நேரங்களில் ஆண்டவர் கோபமாக இருக்கும்போது யோசித்துருவார், அவ்வளோதான். இந்த அன்னைக்கு நினிவே அப்படி தான் ஆண்டவர் அழிக்கணும்னு நினச்சார். ரொம்ப கோபமாக இருந்தார் நினிவே பட்டணத்தின் மீது. ஏன்னா அவங்க பாவத்தை தண்ணீரை பருகிற மாதிரி பருகிட்டு இருந்தாங்க. அதை நிமித்தம் ஆண்டவர் அப்போ கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார், யோனான்ற ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவனே பின்மாற்றத்தில் வேறு ரூட்டுக்கு போயிட்டு திருப்பி அவன் ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே வந்து அவன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அப்போ அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அதன் நிமித்தம் அழிக்க நினைத்த தெய்வம் அழிக்காதபடி செய்தார். இப்போ இந்த யோனா சொல்கிறான், எனக்கு அப்பமே உங்களை பற்றி தெரியும். அந்த 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 பார்ட்டை படிக்கும்போது அப்படி தான் அழகாக தெரியுது. எனக்கு அப்பமே தெரியும், நீங்கள் இப்படி தான் சொல்லிங்க, அழிப்பேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். எப்படி சொல்கிறான் பாருங்க. இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
நம்ம மனப்பூர்வமாக நேசிக்கிற ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை திருத்துவதற்காகவே சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆனாலும் அவருடைய அன்பில் ஒரு கடுகளவு நீங்கள் எந்த மாயமாலத்தை பார்க்க முடியாது, எந்த விதமான குழப்படியும் அதில் பார்க்க முடியாது. அந்த மனப்பூர்வமான சிநேகம் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து வந்திருக்கிறத கட்டாயம் உனக்கு கொடுக்கும். அன்னைக்கு அந்த மீன் பிடிக்க போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்தவங்களுக்கு போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நிரம்பி வழிகிற செல்வங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாயமாலம் இல்லாதது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை நேசித்தாராம், இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தாராம். இன்னைக்கு அந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பேதுருவை கூப்பிட்டு எல்லாம் கேட்டு என்ன நேசிக்கிறியாப்பான்னு கேட்டுட்டு பொறுப்புகளை ஒப்படைத்தார். மனப்பூர்வமாய் நேசிக்கிற ஆண்டவர் பழி வாங்கலை. அவனை முகத்துக்கு முகம் ஆண்டவர் அப்படியே மறுதளிச்சான், பழி வாங்கலை. ஆண்டவர் சொன்னார், என்னை நேசிக்கிறியா? ஆமாம், இந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற, என்னை நேசிக்கிறியா மகளே, மகனே, என்னை நேசிக்கிறியா? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வரணும். எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது, அன்பு சகோதரி மாலதி இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்ஐசியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை. எத்தனை பிள்ளை சொல்லுங்கள்? நல்ல பிள்ளை, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. ஆனால் செல்ல பிள்ளை. அந்த செல்லத்தில் அம்மா என்ன சொன்னாலும் அந்த செல்லத்தில் வளர்ந்ததில்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பழைய ப்ரேயர் டவர் ஓப்பனிங்னு நினைக்கிறேன் இளமையில், இதுக்கு முந்தின ப்ரேயர் டவர் ஓப்பனிங் அக்டோபர் 2ஆம் தேதி. அவளை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கிறது. சென்னையில் டாப் 1 இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்னு இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவள் அதுக்கு உடன்படலை. எப்போவுமே இந்த +2 முடித்தோடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த காலேஜில் போகிறாங்களோ அங்கேயே கூட போனேன்னு ஆசை இருக்கா, இல்லைன்னா அவங்களாம் மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த தாய் செய்த காரியம், இன்றைக்கி இந்த ஜெபகோபுர திறப்பு விழா எனக்கு இன்றைக்கும் அந்த காரியம் ஞாபகம் இருக்குது. அதாவது சில நேரங்களில் இந்த பெற்றோர்கள் எடுக்கிற ஒரு செகண்டில் எடுக்கிற முயற்சி அப்படியே அந்த பிள்ளைகளுடைய லைஃபே டாப்பில் கொண்டு போயிடும். அந்த ஒரு டைம் தான். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சில டைமில் நம்ம அந்த பிள்ளைகளையே மிஸ் பண்ணிவிடுவோம், எதிர்காலத்தை மிஸ் பண்ணிடுவோம். அவங்க இருக்கிறதுனால அவங்க சம்மந்தப்பட்ட சாட்சியை நான் இன்றைக்கி இந்த இடத்துல சொல்கிறேன். கூப்பிட்டு வந்தாங்க, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து, அண்ணே இந்த மாதிரி காலேஜ் போனோம், காலேஜ் எல்லாம் போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை தான். ஆண்டவர் கேட்குறார், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் தம்முடைய ஆலய வளாகத்திலிருந்து உள்ள கூடையில், எனக்கு தெரியுது கீழே தானே மகளே நின்று சொன்னீங்க, கீழே நின்று சொல்கிறாங்க, ஒரு சின்ன பந்தல் போட்டுறோம் அதுக்கிட்ட நின்றுட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆலய வளாகத்திலிருந்து பேசுகிறத கூட ஆண்டவர் கேட்பாரா? சொன்னாங்க, ஒரு தாயினுடைய கலக்கத்தை கர்த்தர் கண்டார். ஒரு சின்ன ஆலோசனை தான் அந்த மகளுக்கு கொடுத்தேன். சரி அங்கிள், அவ்வளோதான். காலேஜில் போய் சேர்ந்தா, நல்லபடியாக காலேஜ் முடித்தா, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளுக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பேன்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அமெரிக்காவில் போகிறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. அங்கே படித்து முடித்தோடனே அவள் போய் எடுத்த கோர்ஸுக்கு ஜாபே அந்த நேரத்தில் சேலஞ்சான விஷயம். அவளுக்கு H1B விசா எல்லாம் கிடைக்குமான்னு. ஆனால் ஒவ்வொன்றிலையும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான். நான் அமெரிக்கா போகும்போது எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி வருவா, என்னை பார்க்குறதுக்கு ப்ரே பண்ணேன். அதே போல் அவளுடைய முயற்சி. இந்த தாய் அப்போ ஃபோன், அண்ணே இது மாதிரி H1Bக்கு ட்ரை போய் இந்த குரூப்புக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாமல் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி இல்லாத இடத்துல எலிஜிபிலிட்டியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவளுக்கு நல்ல H1B விசா கொடுத்து நல்ல பெர்மனன்ட் ஜாப், சூப்பரான ஜாப் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டார். அந்த ஜங்ஷன் எந்த ஜங்ஷன்னா, வேதனையோடு இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க இந்த தாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாங்க. அன்பு மகளே ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, அவங்களையும் நேசிக்கிறாரு. இந்த தாயையும் கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, அவருடைய லைஃப்பையும் செட்டில் பண்ணணும். ஒரே வார்த்தையில் அந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக மாறுச்சு.
இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் அவளுக்கு நல்ல ஜாப் கொடுத்து ஆண்டவர் அழகாக செட்டில் பண்ணி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி செய்வார். இன்னைக்கு நீங்கள் என்ன காரியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய என்ன காரியத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளையை நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். உன் பிள்ளையை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். உன் பிள்ளைக்கு என்ன வேணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுக்குரியதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அவங்க கையில் கொடுக்கறதற்கு நான் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வர முடியாது, பிள்ளைகளை கூப்பிட்டு வர முடியாது. ஆனால் தாய் தகப்பன் வந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, அவ்வளோ சொன்னால் போதும். கண்டிப்பாக பண்ணுங்க ஆண்டவரேன்னு கூட சொல்ல வேண்டாம். மனசில் இருந்து பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பெர்மனன்ட் ஜாபு கிடைக்கணும், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது வழி திறந்து விடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு மேலே உங்கள் பார்வை படட்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபிக்கிற ஜெபந்தான் உள் மனசிலிருந்து வர்றது. நீங்கள் அப்படி தான் ஜெபிச்சு பழகணும். நீங்கள் ஏற்கனவே பேசி ஜெபிச்ச அந்த வார்த்தைகளை அப்படியே ரொட்டீனாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு மனசுலேருந்து வராது, அது வாயிலேருந்து உதட்டில் என்ன வரும். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளையை குறித்து மனவேதனையோடு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் இதே போல் ஆலயத்தில் வந்து நின்று அந்த டைம் தான் ஒரிஜினலாக வார்த்தைகள் உங்கள் மனசுலேருந்து வரும். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவர் அதை கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். எதுக்கு கவனித்து கேட்கிறார்? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்கு இல்லை. இதில் நான் எப்படி இவர்களுக்கு உதவி செய்ய முடியும், அதுக்கு தான் ஆண்டவர் கவனித்து கேட்குறார். இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிற மைண்ட் வாய்ஸை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். நீ வீட்டிலேருந்து கிளம்பின நேரத்திலேருந்து மனசில் என்ன காரியத்தை பேசிட்டு வர, எதை யோசித்துட்டு வர, இன்னைக்கு உனக்கு மனசில் ஆண்டவரிடத்தில் கேட்கணும்னு விரும்பி வந்த காரியம் என்ன, எல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்ல, ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ அவன் இருதயத்தை பார்க்கிறான். சிலர் சொல்லுவாங்க, என் இருதயத்தை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் இன்னார் பேரில் வச்சிருக்கிற அன்பு சரியாக தெரியணும். ஓப்பன் பண்ணினா மட்டும் அன்பு தெரியாதுங்க. ஓப்பன் பண்ண உடனே அன்பு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீ என்னை திறந்து பார்த்தியானா நீ தான் என் இருதயத்தில் இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. திறந்து பார்த்தோன்னா உள்ள கண்ணாடி போட்டு ஃபோட்டோ போட்டால் மாட்டி வச்சுருக்காங்க உள்ள இல்லை. ஆமேன். ஆனால் அப்படியே செய்கைகள் மூலமாக தெரியும் எப்படி மனப்பூர்வமாக நேசிக்கிறாங்கன்றது அந்த செய்கைகள் மூலமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் என்ன இருந்தாலும் பார்ப்பார். அவருக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்திலே உருவாகும் போது, உன் நாவிலே பிறக்கும் பொழுது அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போது உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்களோ எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டார் ஆண்டவர். ஒரு ஃபைலே ரெடி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகும்போது சாங்ஷன் போட்டு கையில் கொடுத்துருவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன் நான். எல்லாம் சொல்ல, உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ.
அல்லேலூயா. சரி, ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கும்படி உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கல. 3 காரியங்களை சுருக்கமாக இன்னும் 15 நிமிடத்தில் நான் சொல்லி சரியான நேரத்தில் கூட்டத்தை முடித்து உங்கள் எல்லாருக்கும் என்னை சூப்பராக தனித்தனி ப்ரேயர், தனித்தனி ப்ராஃபஸி, இன்றைக்கி இண்டிவிஜுவல் ப்ரேயர் ஸ்பெஷலாக உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தனித்தனியாக மங்கள வார்த்தை சொல்லி ஜெபிச்சு அனுப்புவார். ஆமேன். சரி, முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். ஆண்டவருடைய அந்த மனப்பூர்வமான சிநேகம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆண்டவரை மனப்பூர்வமாக சிநேகிக்கணும். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிநேகிச்சு அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம். அப்படின்னா நல்ல செல்வங்களை கொடுப்பாராம். அடுத்து கனத்தை கொடுப்பாராம், நல்ல ஹானர், பெயரையும் புகழையும் கொடுப்பாராம். 3வது நிலையான பொருள்களை ஆண்டவர் கொடுப்பாராம். அப்படின்னா பெர்மனண்ட் பிளஸ்ஸிங்ஸ். அப்படின்னாச்சுன்னா சிலருக்கு சில பிளஸ்ஸிங்ஸ் கொஞ்ச நாள் இருக்கும், அடுத்து போயிடும். சிலர் பார்த்திங்கன்னா ஆசையாக வீடு வாங்குவாங்க, வீடை கட்டுவாங்க. 6 வருஷம் 5 வருஷம் கூட அவங்களால அதை நிலைச்சி நிற்க முடியாது. சிலருக்கு 6 மாதம் நிற்காது, அதுக்குள்ளால் கடன் அடைக்க முடியாதவடைக்கு வேலை போயிடும். அதனால் கடன் அடைக்க முடியாது. பேங்க்காரன் ஜப்தி பண்ணிடுவான், சீல் வச்சுருவான், எடுத்து விற்றுருவான். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருது. அவைகள் நிலையான செல்வங்கள் அல்ல. நிலையான செல்வம்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். வேதம் சொல்லுற, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் வேதனையை கூட்ட மாட்டார், நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். இன்னைக்கு பிறகு எந்த செல்வங்களெல்லாம் உங்களுக்கு தங்கலையோ அந்த செல்வங்களை தங்க பண்ணுவார். அது பணன்ற செல்வமாக இருக்கலாம், சொந்த வீடுன்ற செல்வமாக இருக்கலாம், பிள்ளை செல்வம் என்கிற செல்வமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கன்சீவ் ஆகும், கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது நிலையாக அவங்களுக்கு நிற்காது, கலைஞ்சி போகுது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கற்பம் விழுந்து போகிறது மலடும் இனி தேசத்தில் இருப்பதில்லை. இங்கிலீஷ் பைபிளில் நோ மோர் மிஸ்கேரேஜஸ்ன்னு இருக்கும். அப்படின்னா அந்த ஆசீர்வாதமாக கிடைச்ச அந்த குழந்தை பாக்கியம் அவங்க கையில் 10 மாதம் வயிற்றில் சுமந்து கையில் எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சு கொண்டாட அவங்களுக்கு பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் அந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கறது தான் நிலையான செல்வம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிள்ளைகளுடைய தகாத வாழ்க்கை நிமித்தம் கூட பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்குன்னா, இன்னைக்கு உங்களை மனப்பூர்வமாக சிநேகிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைக்காக நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே என் பிள்ளைக்காக இல்லைனாலும் எனக்காக செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, நான் ஆண்டவரத்தில் பேசும்போது ரொம்ப நெருக்கமாக பேசுவேன். சில நேரங்களில் சிலருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன், 3 வாட்டி 4 வாட்டி ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் அற்புதம் நடந்திருக்காது. 1 வாட்டி பண்ணாலே நடக்கும், 2 வாட்டி பார்ப்பேன். 3வது வாட்டி 4வது வாட்டி வரும்போது இவங்ககிட்ட நல்லா சாட்சி வரேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் வரலன்னா எனக்கே மனசில் யோசிப்பேன், என்னடா என்ன நடக்கலையா, இவங்களுக்கு 3 வாட்டி ஜெபம் பண்ணியிருப்பேன், 4-5 வாட்டி ஜெபம் பண்ணியிருப்பேனே. அப்போ கேட்பேன், மகளே உனக்கு அந்த நீ எதிர்பார்த்து வந்த காரியம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பேன். குழந்தை தங்கிருச்சா, இல்லைன்னாச்சுன்னா உனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சா, அந்த வீடு கிடச்சிச்சா, உனக்கு ஆன்சைட் கிடச்சிருச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். இன்னும் இல்லை அங்கள் அப்படின்னா அடுத்து நான் கேட்பேன், ஆண்டவரே அவளுக்காக இல்லைன்னாலும் ஊழியக்காரன் எனக்காக செய்யக்கூடாதப்பா, அந்த ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தினால மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபம் பண்ணான்னு பலன் உண்டு. அப்படி கேட்டு எத்தனை பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன யோசிப்பார்னா, பாவம் இவனுக்கே இவ்வளோ சோர்வு வருது, இன்னும் நடக்கலைன்னா அப்போ இவனை விட இந்த பிள்ளை மேலே எவ்வளோ அநாதி சிநேகம் நான் வச்சுருக்கிறேன், எவ்வளோ மனப்பூர்வமான சிநேகம். ஸ்டீஃபன் இந்த பிள்ளைகிட்ட வச்சிருக்கிற அநாதி சிநேகத்தை விட, அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை விட நான் எவ்வளோ மேன்மையான சிநேகம். இவனுக்கே இப்படி தோணிட்டுன்னா நான் செய்யாமல் இருக்கலாமா?
சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த வேர்டு அவரை டச் பண்ணணும், அப்படியே இருதயத்தை அப்படியே டச் பண்ணணும். ஆண்டவர் உருகிறணும், உருகிற அளவுக்கு. உங்களை விட்டால் நான் எங்கள் ஆண்டவரே போவேன். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்கங்க. குழு கொடுக்குறேன். இன்றைக்கு போகிறீங்களா, ஆண்டவரே என் ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் மட்டும் என்கிட்ட வந்து உட்காந்து அப்படி பேசுங்க. அதாங்க ஜெபம். ஆண்டவர்கிட்ட அப்படி பேசு. நீங்கள் மட்டும் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஞான கண்மலை ஆண்டவரே, உங்களோட மிஞ்சின ஒரு ஒரு ஹெச்ஆர் என் முன்னால் உட்காந்து என்னை இன்டர்வியூ பண்ண முடியாது ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், நீங்கள் என் கூட வாங்கப்பான்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்டு போங்க. ஹெச்ஆரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆன்சர் வர உங்ககிட்ட. ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் சிலருக்கு நல்ல படிப்பறிவு இருக்கும், உள்ளே இருக்கும். ஆனால் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களால சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாது. அது ஒரு வீக்னஸ் சிலருக்கு. அது பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஆனால் தப்பை பண்ணாலும் வாங்கி அடிக்கிற மாதிரி நீட்டாக சொல்லும். அதே சில ஹெச்ஆருக்கு பிடிக்கும். அப்படி தைரியமாக ஹேண்டில் பண்ணுறான். அவன் வந்து யோசிப்பான், நான் தப்பாக தானே ஆன்சர் சொன்னேன், என்னை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கிற குவாலிட்டி எது இருக்குன்னா, அவனை உட்கார வைக்க போகிற அந்த போஸ்ட் ஒரு தைரியமான ஒருத்தங்கிட்ட தான் கொடுக்கணும். அவன் தப்பாக சொன்னாலும் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கிறான். அது சிலருக்கு பிடிக்கும். சிலர் கரெக்டானதை சொன்னாலும் பயந்து 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 சொல்லுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்னா, நீங்கள் என் கூட வாங்கப்பா, அவங்க பிள்ளை தானேப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி நீங்கள் பழகணும். நான் சில வாலிப பிள்ளைங்க தம்பிமார்கள் எல்லாம் வரும்போது சொல்லுவேன், டேய் என் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணான்னு சொல்லி அனுப்புவோம். பார்த்தீங்கன்னா அடுத்து டக் 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 டக்குன்னு அற்புதம் நடக்கும். என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே என் குடும்பத்தில் என்னை நம்பி பெரிய நிறைய பேர்டன் இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது. என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், இல்லைன்னா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய இருக்குது ஆண்டவர், என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் சூப்பராக குடும்பத்தை பார்த்துக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் நீ ஒரு கேரண்டி கொடுத்துப்பாரு, உனக்கு செய்வார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஜெபங்கள் பிடிக்கும். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை அப்படித்தான் இருக்குன்னு இன்னைக்கு பிறகு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நேற்றைக்கு வரைக்கும் உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் தீர்மானம் பண்ணிட்டு போகிறேன், காலையில் எழும்பின உடனே உங்ககிட்ட ஜெபம் பண்ணாமல் நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஜெபம் பண்ணி காலையிலே குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்காகவும் தனித்தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது எப்படி தெரியுமா செய்யணும்? பைபிளில் இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுருக்கு. இந்த யோபு தன் பிள்ளைகளுக்காக அனுதினமும் தனித்தனியாக காலையில் பாவ நிவாரண பலி செலுத்துவான் அப்படின்னு இருக்குது. அதிகாலையில் அவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக பாவ நிவாரண பலி செலுத்துவானா. அப்படின்னா பாவ நிவாரண பலி அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரே நேற்றைக்கெல்லாம் என் பிள்ளைங்க பார்ட்டிக்கு போயிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பான், அந்த நேரத்தில் தங்கள் இருதயத்தினால் கூட உம்மை தூஷித்திருப்பார்களோ என நினைத்து, அசம்ஷன் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை எனக்கே தெரியாமல் ஆண்டவரே அவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் மன்னிங்க. அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் அப்பா ஸ்தானத்தில் நின்று என் பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்குற ஆண்டவரே, என் பிள்ளைகளை மன்னின்னா அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். அப்போ பாருங்க, அப்படி பொறுப்புள்ள ஒரு தகப்பனாய் யோபு இருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கார் வேணாம், பங்களா வேணும், ஒன்றும் கேட்காதீங்க. காலையில் எழும்புறோன்னே, ஆண்டவரே என் ஃபேமிலி உங்கள் கையில் ஒப்படைக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்னு தெரியும், நீங்கள் என்ன நடத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட காலையில் ஜெபிக்கும்போது எனக்கு மனைவிக்கும் இன்னைக்கு திருமணமான நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் உண்டு. கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும் நைட்டு. அப்போ பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க அறைக்கு தூங்க போனதுக்கப்புறம் நானும் மனைவியும் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். காலையில் அதே போல் எழுமணுன்னா கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். ஒருவேளை என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் கூட படுத்து கிடந்துட்டு ஜிஞ்சி கை கொடுன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஜிஞ்சின்னா என் மனைவியை நான் செல்லமாக கூப்பிட்றாது, ஜிஞ்சி கை கொடுன்னு சொல்லுவேன். கை கொடுன்னொடனே மயக்கத்தில் இருந்தால் கூட கை வந்துடும், ஏன்னா அது பழக்கம். ஹல்லேலூயா. அப்படி தருவா, கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபந்தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக குடும்பத்தை நடத்த உதவி செய்து. ஹல்லேலூயா.
இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வசனத்தின்படி அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குன்னா, ஒருத்தர் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் கைப்பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணால் 15,000 பேரை துரத்தலாம். உங்களுக்கு விரோதமாக 15,000 பேர் மந்திரவாதம் பண்ணினாலும் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் கைப்பிடிச்சிட்டு ஆண்டவரே எங்களை குடும்பமாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் முழு குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். அப்போ பெற்றோர்கள் இப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் தினம் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா, இந்த வசனம் சொல்கிறது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யம் அங்கிட்ட இருக்குது, கனம் இருக்குது, நிலையான செல்வங்கள் இருக்குது, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நீதி இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்களுக்காக தான் நான் வச்சிருக்கிறேன். காலையில் எழும்பி இதை ரிசீவ் பண்ணிக்கட்டும். ஆண்டவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை நேசிக்கிறவங்கள நான் நேசிப்பேன், என்னை நேசிக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக காலையில் என்கிட்ட வந்து நிற்பான். அதுதான் இதனுடைய அடையாளம். என்னை நேசிக்கிறவன் அதிகாலையில் என்ன தேடுவான். நல்ல கவனிங்க, பணம் செய்ய முடியாததை, அதிகாரங்களும் செல்வாக்கும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்து முடிப்பார். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஆப்போசிட் குரூப்புக்கு பயங்கர அதிகார பலன், நிறைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்லுவேன், அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சூட்கேஸ் இருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம், ஆனால் உனக்கு ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உன் ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் நீ யூஸ் பண்ணு. நீ அதிகாலையில் எழும்பி ஆண்டவரிடத்தில் உன் பிரச்சனையை சொல்லு. உலகத்தில் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் விழுங்கி சாப்பிடுகிற ஒரே வல்லமை ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ் தான். நல்ல கவனிங்க, நீ ஒரு மந்திரிகிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் கூட, இந்த மந்திரியை விட மேலான மந்திரி ஒருத்தர் அந்த காரியத்துக்கு சிபாரிசு பண்ணிங்கன்னா, இந்த மந்திரிகிட்ட சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்காத. மந்திரிகிட்ட சொன்னாலும், மந்திரி மூலமாக உனக்கு தயவு கிடைக்கணுனாலும் பரலோக எஜமான் உனக்கு கிருபை செய்யணும். நீ முயற்சி எடுக்கிறது தப்பில்லை, முயற்சி எடுக்கலாம். ஆனால் முயற்சி எடுத்துட்டு அவங்கள நம்பி இருக்காத, ஆண்டவரை நம்பி நீ காலையில் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த காரியமாக நான் இன்னாரை அணுகியிருக்கேன், இந்த காரியம் நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்படின்னா தரித்திரமாக இருப்பதில்லை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக தம்பி சொன்னதில் ஒரு காரியம் நீங்கள் நல்லா வழங்கியிருப்பீங்க. அவர் எங்கள் ஊழியத்தை கவனமாக கவனிக்கிறதுனால சொல்கிறாரு. நம்ம ஊழியத்தில் ப்ராஃபஸி வேறு மாதிரியெல்லாம் வராது, வசனத்தின் மூலமாக தான் வரும். அந்த வசனம்தான் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம். வசனத்தில் இல்லாத தீர்க்க தரிசனமே கிடையாது. நான் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவங்க பிரச்சனைக்குரிய வசனத்தை மங்கள வார்த்தை எடுத்து தான் கொடுத்து ஜெபம் பண்ணேன். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள், யார் எவ்வளோ கும்பல் இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை மங்கள வார்த்தை இருக்கும். டக்குன்னு தலை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வேத வசனமாக, அதுதான் ப்ராஃபஸி. அதுதான். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன், கனத்தை தருவேன், நிலையான செல்வங்களை தருவேன், உனக்கு நல்ல நீதி செய்வேன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இதுதான் தீர்க்க தரிசனம். இது சம்பந்தப்பட்டவர்களே மனசில் அவங்க ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தம்பி சொன்னார் தெரியுமா, கிடைச்ச உடனே உட்கொண்டேன். அப்போ இந்த வார்த்தை ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது, இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு, இந்த உதாரணம் எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு, ஒவ்வொருத்தர் ரிசீவ் பண்ண, அதுதான் ப்ராஃபஸி. ஒரு வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அது எனக்குன்னு எப்போ உன் இருதயம் சொல்லுதோ அது உனக்குரிய ப்ராஃபஸி. உன் பேரை தான் கூப்பிடணுன்ற அடையாளமே அவசியமே இல்லை. பெயர் சொல்லி தான் ப்ராஃபஸி சொல்லணுன்ற அடையாளமும் கிடையாது. பேரை சொல்லியும் சொல்லுவார், சில இடங்களில் அப்படி சொல்லுவார். எப்போ சொல்லுவாருன்னா, சில நேரங்களில் அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் அவர்களுக்கு நம்பிக்கை வரும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் அதை பயன்படுத்துவார். ஜெனரலாக 100% தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய இருதயம் சொல்ல, இது எனக்கு எடுத்திருக்கிறேன், அது எனக்குன்னு சொல்ல, அப்படின்னா அது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸி. இன்னைக்கு நிறைய பேர் தரித்திரத்தோடு இருக்கலாம், கடனில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதிகாலையில் என்னை தேடு மகளே, நான் உன்னை நல்லா நேசிக்கிறேன், மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். நீ அதிகாலையில் என்னை தேடினேன்னா அது எதுக்கு அடையாளம்னா, நீ என்னை நேசிக்கிறதற்கு அடையாளம். இந்த அதிகாலை அப்படின்றது எதுக்கு இந்த இந்த ஆசீர்வாதங்களோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறவங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேக்கண்ட் இருக்குது, ஒரு வேலை உங்கள் கம்பெனியில் இருக்குன்னு வச்சிங்களேன். 4 பேர் அதில் போட்டி போடுறாங்கன்னா,
தகுதியே இல்லைன்னாலும் உனக்கு ரொம்ப சிநேகமாக இருக்கவங்க யாரோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு சொல்லும். ஏன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நேராக தான் உன் கண்கள் திறக்கப்படும். அவங்களுக்கு நேராக தான் உன் கையெழுத்து போடும், உன் கை வேலை செய்யும். அதுதான் இயற்கையான உண்மை. இந்த அதிகாலை அப்படின்றது முதல் நேரத்தை கர்த்தருக்கு செலுத்துவது. அது எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவரை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதுக்கு அடையாளம், ஆண்டவரை நம்பி ஒப்பு கொடுக்கறதுக்கு அடையாளம். ஸோ இந்த அதிகாலை ஜெபம், அதுக்காக நீங்கள் 2 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீ 2 மணிக்கு தூங்குற ஏர்லி மார்னிங்னா நீ 7 மணிக்கு எழும்புனா அதுதான் உனக்கு அதிகாலை. எழும்பின உடனே முதல் நிமிடம் அது உன்னை பொறுத்த வரைக்கும் அதிகாலை. நீ எழும்பின ஃபஸ்ட்டு செகண்ட் தான் உன்னை பொறுத்த. அது 10 மணிக்கு நீ எழும்பினாலும் எழும்பின உடனே நீ ஆண்டவரை தேடணும், அதுதான் அதிகாலை. அதிகாலைன்னொடனே நீங்கள் 4 மணி 3 மணி, நான் 3 மணிக்கு தான் தூங்கினேன், 4 மணிக்கு எப்படி எழும்புறது பிரதர்? இல்லை, நீ நல்லா நிம்மதியாக தூங்கு. காலையில் எழும்புனோன்னா ஃபஸ்ட் டைம். அது எதுக்கு அடையாளம்னா, நீ ஆண்டவரை மதிக்கிறதற்கு அடையாளம், ஆண்டவரை நம்புறதுக்கு அடையாளம், ஆண்டவரை நேசிக்கிற சிநேகிக்கிறதற்கு அடையாளம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் தருவாராம்? ஐஸ்வர்யம், கனம், நிலையான செல்வங்கள், நீதி, இது இத்தனையும் கொடுப்பாராம். ஒருவேளை இன்னைக்கு கற்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கு, இல்லை கற்பமே தங்கலை அப்படின்னா, நிலையான ஒரு செல்வம், நிலையான ஒரு பிள்ளை பாக்கியம், 10 மாதம் சுமந்து 10வது மாதத்தில் நார்மல் அந்த பிள்ளையை எடுத்து நல்லா வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளையை கண்ட நீ பிள்ளையை பார்க்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேர பிள்ளைகள் எல்லாருடைய கல்யாணத்தையும், ஆல்மோஸ்ட் எல்லா பேர பிள்ளைகளுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போது பேரனுக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்க்குற ஏஜில் இருக்காங்க. எங்கள் மூத்த அக்கா பையனுக்கு இப்போ இருக்க 25-26 வயசு இருக்கும். மூத்த அக்காவுடைய பேரனுக்கு, பையனுக்கு இல்லை, மூத்த அக்காவுடைய பேரனுக்கு இப்போ ஒரு 26 வயசு இருக்கும். இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா 5வது தலைமுறையை பார்க்குற பாக்கியம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நிலையான பொருள்களை உனக்கு கொடுப்பேன், நிலையான வேலையை கொடுப்பேன், நிலையான விசாவை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு கண்ட்ரியில் உன் பிள்ளை பிஆருக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னாச்சுன்னா சிட்டிசன்ஷிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா, அப்பப்போ விசாவை ரினியூ பண்ணுறது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நிலையான பொருள். சொல்லுங்கள் பார்க்கலாம். நிலையான செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஒரு வசனம் ஏசாயா 43:4 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதி ஜனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், காரணம் நான் உன்னை சிநேகித்தேன். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானதை நீங்கள் செய்து கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் இன்னைக்கு பிறகு உம்முடைய பார்வைக்கு அருமையானதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். அற்புதத்திற்கு முன்னால் பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து உங்களை மாற்றி கொண்டீர்களேயானால் அதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற பெரிய அன்பு. ஆண்டவரை சிநேகிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு மெயின் அடையாளம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எதெல்லாம் அருவருப்பானது உங்ககிட்ட இருக்குதோ அதெல்லாத்தையும் மாற்றி ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவள். சொல்லுங்க பார்க்கலாம், அருமையானவள். அடுத்தவன் பார்வைக்கு நீ எப்படின்றது முக்கியமல்ல. அடுத்தவங்க பார்வைக்கு நீ என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி வராது. நீ இருக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தாலும் அந்த நேரத்தில் வாங்கிட்டு போவாங்க. அடுத்த நிமிஷத்தில் அந்த நாக்கு என்ன வேணாலும் பேசும். உன் கூட சாப்பிட்ட நாக்கு சாப்பிட்ட கையாக இருக்கும்,
அடுத்த நிமிஷம் அந்த கையே உனக்கு விரோதமாக எழும்பும். ஹல்லேலூயா. அதே கை உன்னை முதுகில் குத்துறதுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி எந்த மாயமாலமும் இல்லாத ஒரு அன்பு ஆண்டவர் வாங்கிட்ட வச்சிருக்காரா, அதே போல் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். நீ கர்த்தரால் புகழப்படணும். என் பிள்ளை என் பார்வைக்கு ரொம்ப அருமையானவன். இப்போ உங்கள் கூட்டத்தில் காலேஜில் ஒரு குரூப்பில் நீங்கள் பிள்ளைங்க நிற்கிறீங்க, சர்ச்சில் நிற்கிறீங்க, இல்லை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரியணும். எப்படி தெரியணும்? உங்களுடைய செய்கை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய மற்றவரிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்கள், அவர்களுக்கு உதவி செய்கிற விதங்கள், இதெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நான் பார்ப்பேன், இந்த ஏர்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு பிடிக்க போகிற நேரத்தில் ஒரு பஸ்ஸு வந்துடும். சில நேரத்தில் பஸ்ஸில் ஏற்றி ஃப்ளைட்டில் கொண்டு ஏற்றுவாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து சில நேரம் அந்த ஃப்ளைட், அந்த பெரிய ஃப்ளைட்டெல்லாம், லாங் போகிற ஃப்ளைட்டெல்லாம் வந்து அந்த இதிலே கனெக்ட் பண்ணிடுவாங்க. மற்ற சின்ன சின்ன ஊருக்கு போகிற ஃப்ளைட்டெல்லாம் எங்கேயாவது தள்ளி நிற்கும். அப்போ அது ஒரு பஸ்ஸில் ஏற்றி அங்கே கொண்டு இறக்குவாங்க. சில நேரத்தில் அதில் கொஞ்சம் மினிமம் சிட்டிங் தான் இருக்கும், மீதியெல்லாம் ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் கொண்டு இறக்குறது தானே. சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன், சில வாலிப பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க, நல்ல தடகாத்திரமான 18 வயசு 20 வயசு பிள்ளைங்க. அது சுறுசுறுப்பாக ஓடி போய் ஏறி போய் உட்காந்துக்கும். அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 சீட் இருக்குமா தம்பி, உட்கார்ற சீட் ஒரு 10-15 தான் இருக்கும். ஆனால் உள்ளே ஏற்றுறது 60 பேரை ஏற்றுவோம். இப்போ இந்த 15 பேர் 10 பேர் உள்ள சீட்டில் நல்ல தடகாத்திரமான 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க போய் ஜம்முன்னு உட்காந்துக்கும். பக்கத்தில் ஒரு அம்மா பிள்ளைத்தாச்சியாக வந்து நிற்கும், இல்லைன்னா குழந்தைய கையில் வச்சுட்டு நிற்கும். அதை பார்த்துட்டு சில பிள்ளைகளை நான் கவனிச்சிருக்கிறேன், பார்க்காத மாதிரி எப்படி இருக்கும். யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைங்க இங்கே நின்றுட்டு எப்படியாவது நமக்கு இந்த பிள்ளை எழும்பி சீட்டு கொடுக்க மாட்டாளான்னு இந்த மனசு ஏங்க நமக்கு நல்லா நம்ம பார்த்துட்டு தானே இருப்போம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு சின்ன வயசு, இது வயசானவங்கன்னா பரவாயில்ல, எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளைங்க முகத்தையே இந்த மான் பார்க்குற மாதிரி இந்த பிள்ளை கர்ப்பிணி பொண்ணு பார்த்துட்டு இருப்பா, இல்லைன்னா குழந்தைய வச்சுட்டு இருக்க பொண்ணு மான் பார்க்குற மாதிரி பாப்பா. அவள் பார்த்துட்டாளன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சமாக கேட்க வச்சாலாம். இவன் கண்டு காத்த மாதிரி தலை இந்த கோணி பிடிக்கும் தெரியுமா, சிலருக்கு கொளுத்து பிடிச்சா எப்படி தானே, அது மாதிரி அப்படி இருக்கும். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானதை செய்யணும், ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானதை பேசணும். சிலருக்கு மூக்கு மேலே நிற்கும் கோபம் பாருங்க, அப்படி பிச்சுக்கிட்டு வரும். அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகள்னு ஆண்டவரால் புகழப்படுகிறதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நீ பேசுகிற வார்த்தை யாராவது உன்னை காயப்படுத்தினா கூட, காயப்படுத்தணும், சரி பரவாயில்லைங்க, ஏதோ அவங்க மனசில் ஏதோ பட்டதுக்கு பேசிட்டாங்க விடுங்க அப்படின்னு நினைக்கணுமே தவிர, அதுக்கு வெஞ்சன்ஸ் பார்க்குறதோ, அவங்கள கார்னர் பண்ணுறதோ, அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது காரியமை செய்கிறதோ, உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளை நீ அப்படின்றத அந்த இடத்துல காண்பிக்கிற அளவுக்கு இருக்கணுமே தவிர அதுக்கு எதிர்மாறாக இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்கள் பார்வை ஒவ்வொன்றும் என் பார்வைக்கு அருமையான பிள்ளைவ அப்படின்னு ஆண்டவரிடத்திலேருந்து வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மகிமையானதை செய்வார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறார், அவங்கள நான் ஹானர் பண்ணுவேன். ஆண்டவர் அவங்க பேரை பெருமைப்படுத்தியே ஆகணும். யார் உன் பேரை கெடுக்கணும்னு நினச்சி என்ன தந்திரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்க தந்திரத்தை எல்லாம் கேன்சல் பண்ணி அதன் மத்தியில் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். ஆமாம், நிறைய பேர் கூட்டம் போட்டு அதுக்குன்னே ரூம் போட்டு கூட உன் பேரை கெடுக்கிறத யோசிப்பாங்க. நீ கவலையே படாத. நீங்கள் 1000 பேர் கூட்டம் கூடினாலும் சரி, உனக்கு ஆண்டவர் ஒருத்தர் போதும் உன் பேரை பெருமைப்படுத்த. ஹல்லேலூயா. இவங்க எல்லாரும் சேர்ந்து டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதே இடத்துல இவங்க எல்லாரும் வாயில் விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரால் புகழப்படணும். நீ என் பார்வைக்கு அருமையானவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். இல்லை மனுஷன் என்ன பண்ணுவான்னு, நீ கொடுத்தா அவள் அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு சொல்லுவான். கொடுக்கலன்னா டமால்னு கீழே தூக்கி போட்டுருவாங்க. எப்படி போடுவாங்க? டமால்னு கீழே தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகிறது வரைக்கும் அவனை நல்லா தட்டி கொடுப்பாங்க. ஆனால் காரியம் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே கார்னரில் கொண்டு போய் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இப்படி நிற்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, நான் இவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, இவங்களுக்கு நல்லது தானே செய்தேன், எதுக்கு என்ன இப்படி கார்னர் பண்ணுறாங்க, எதுக்காக என்ன மட்டும் இப்படி குறி வைக்கிறாங்க அப்படின்னெல்லாம் அந்த நேரத்தில் உங்கள் மனசு ரொம்ப ஆதங்கப்படும்.
எப்போவுமே நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அவங்க நமக்கு எதிராக நின்னா நமக்கே மனசு சரி நம்ம ஏதோ பண்ணாத அவங்களுக்கு காயப்பட்டிருக்கும் போல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீ எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஒன்றையே கார்னர் பண்ணி யார் யார் பண்ணாங்களோ இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறார், அவங்க முன்னால் உன் பெயரை பெருமைப்படுத்த. ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை அதே இடத்துல, எந்த இடத்துல வெட்கப்பட்ட தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவங்களே வந்து உன் பாதப்படியில் விழுகிறத நீங்கள் காண்பீங்க. கடைசியாக நீதிமான்களை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 146:8 சொல்லுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, குருடரின் கண்களை திறக்கிறார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் கண் பார்வை குறைவாக இருக்கோ கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறார். யாருக்கெல்லாம் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் திறக்கிறார். யாருக்கெல்லாம் திருமண வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் திறக்கிற நாள், திறந்த வாசலை வைத்துக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு திறப்பார். கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறீங்களோ, நோயில் விழுந்திருந்தாலும் சரி, சாபத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, கடனில் விழுந்து கிடந்தாலும் சரி, கர்த்தர் கை தூக்கி விடுகிறவர். இன்னைக்கு கை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் ஆலய வளாகத்திலே வெளியே பிச்சை எடுத்துட்டு இருந்தவனை பேதுரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு தூக்கி விட்டான். சொல்லுங்க, தூக்கி விட்டான். அவன் தூக்கி விட்டதோட விழுந்து கிடந்தவன், பிச்சை எடுத்தவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து நின்று தேவாலயத்துக்குள்ளே போனான். விழுந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு கை தூக்கி விடுகிறார். நீ எதில் விழுந்து கிடந்தாலும் சரி, இன்னைக்கு உன்னை கை தூக்கி விடுகிறார். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மேலே உன் பேரில் இருந்த என் மன வருத்தம், என் கோபம் எல்லாம் நீங்கிருச்சு, உன்னை பின்மாற்றத்திலிருந்து கொண்டு வந்து உன்னை நீதிமானாய் மாற்றி உன்னை சிநேகிக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? பின்மாற்றத்தில் போயிருக்கிற உன்னை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து உனக்கு உதவி செய்து உன்னை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல உன்னை நீதிமானாக மாற்றுறாரு. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றுறாரு. அலங்கோலமான உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நீ அலங்காரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், அலங்கோலமாக குடித்து வெறிச்சு எங்கேயாவது நீங்கள் கிடந்துட்டு இருந்தீங்கன்னா, அலங்கோலமாக தேவையில்லாத காரியங்களை பார்த்து அதுக்கு பின்னாலே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் அந்த கால்களை அபிஷேகம் பண்ணி சரியான பாதையில் நடக்க இன்றைக்கி உங்கள் கால்களை ஆண்டவர் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணார். உன்னுடைய சிந்தனையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கட்டுகளை அறுத்து தெய்வீக சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நிறைய இடத்துல இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த சர்ச்சில் நடந்த ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கி அந்த குடும்பம் இன்றைக்கி நம்ம மினிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. நான் ஒரு முறை 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு நாள் இதே மாதிரி புதன்கிழமை மீட்டிங், நிறைய பேர் மீட்டிங் வந்திருந்தாங்க. தனி ஜபம் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். நான் எங்கே இந்த சாட்சி சொன்னாலும் 1000 விளக்கில் பாஸ்டர் லியோ நெல்சன் சர்ச்சில் மீட்டிங் நடக்கும்போது அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் இந்த சாட்சியை சொல்லுவேன். நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சகோதரி வர்றாங்க, இன்றைக்கி இங்கே இருக்காங்களான்னு தெரியாது. அவங்களுடைய கசின் பிரதர் பெங்களூரில் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி எவ்வளோ மாதமாக வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய பேர் பிரசன்னா. சின்ன வயசு வாலிப தம்பி, ஒரே ஒரு குட்டி குழந்தை, இப்போ தான் 2வது குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசு. ஹெச்சிஎல்ல பெங்களூரில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி 15, கிரியாட்டின் லெவல் 15. அதனால் எத்தனையோ மாதமாக வருஷமாக அவருக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. டயாலிசிஸ் போயிட்டு இருந்தார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ். அந்த டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த ஆஃப்டர் டயாலிசிஸ் 12-13 இருக்குமா அந்த கிரியாட்டின் லெவல்.
நர்சஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது 1க்கு உள்ளே தான் இருக்கணும். 1க்கு உள்ளே தான் இருந்தால் அது கரெக்ட். ஆனால் 15, அதனால டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு உடம்பெல்லாம் வீங்கி, முகையெல்லாம் வீங்கி, கை காலெல்லாம் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போட்டிருக்கிறாங்க. அவருடைய இந்த துவாரங்கள் இருக்குது பாருங்கள், வேர்வை வர துவாரங்கள் வழியாக உள்ளேருந்து தண்ணி வெளியே கொட்டுமா. உள்ளே இந்த வேர்வை இல்லை, தண்ணி வெளியே கொட்டும், பிளட்டு வெளியே வருமா. அதனால சுற்றி பேண்டைடு போட்டு கட்டி போட்டுப்பாங்க. யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட உள்ளே இருக்கும். அப்படியே உடம்பு கட்டி அப்படியே போட்டிருக்கு. அப்போ அவங்க டாக்டர்கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்டு, இந்த மாதிரி பாஸ்டர் லியோன்னு ஒருத்தர் சர்ச்சில் வெனஸ்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஸ்டீஃபன் ஐயா வர்றாரு, அதனால் நான் போனோம், எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும்னா அவர் முந்தின நாள் சாயங்காலம் டயாலிசிஸ் பண்ணி, சரி ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்புங்க, அடுத்த நாள் ஈவினிங் தானே, அதுக்கு அடுத்த நாள் தானே டயாலிசிஸ் போங்கன்னு சொல்லிவிட்டு பேண்டேட் எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஆனால் காலையில் அவரால் எழும்பவே முடியலை. ஐசியூலேருந்து பெர்மிஷனே கொடுத்துட்டாங்க. சரி பத்திரமா போயிட்டு நல்ல அழகாக பக்குவமாக நல்ல வண்டியில் போயிட்டு அப்படியே வந்துடுங்க, அடுத்த நாள் டயாலிசிஸ்க்கு நீங்கள் வந்துடணும், உங்கள் நிலவரம் சரியில்லை. பார்த்தா காலையில் எழும்ப முடியலை, ரொம்ப ஒஸ்டாயிட்டு. அவருக்கு மனசில் ஒரே கவலை. இன்றைக்கி மீட்டிங் போயிருந்தா எப்படியாவது ஜெபம் பண்ணி இதற்கு ஒரு விடுதலை வாங்கிடலான்னு பார்த்தேன், இன்றைக்கி பார்த்து முடியலையேன்னு சொல்லிவிட்டு, எப்போவுமே தேவ பிள்ளைகள் பிசாசு ஒரு வாசலை அடைக்கும்போது ஆவிக்குரிய முயற்சிகளுக்கு அடுத்த ஒரு முயற்சி ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். மூடிடுச்சு, இன்றைக்கி பார்த்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, போயிட்டு படுத்துடக்கூடாதுங்க. அதை தாண்டி ஒரு ஆட்டோ கிடைக்காது அவனுக்கு, அதை தாண்டி ஒரு பஸ்ஸு கிடைக்காது அவனுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே மூட் அவுட் ஆகிட்டு, சார் போ இன்னைக்கு சர்ச்சுக்கு போனது போ, திரும்பி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பிசாசு ஆசீர்வாதங்களை தடை பண்ணுறதுக்கு இப்படி சில காரியங்களை கொண்டு வருவான். அவர் அவ்வளோ மலை மாதிரி நம்பி இருந்தார், ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கி துதி இயேசுக்கு சர்ச்சுக்கு போனால் ஐயா வராரு, ஒரு அற்புதம் நடக்குன்னு இருந்தவருக்கு காலையில் எழும்ப முடியலை. ஆனால் அவர் செய்த அடுத்த முயற்சி, அதான் சொல்ல வரேன். அடுத்த முயற்சி, அவங்க கசின் சிஸ்டர் யாரோ இங்கே சென்னையில் இருக்காங்க, எனக்காக என் சார்பில் நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஐயாக்கிட்ட ஃபோனில் ஒரு ப்ரேயர் மட்டும் எனக்கு பண்ண சொல்லிடு. எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் பொறுமையாக நின்று ஒரு ப்ரேயர் மட்டும் எனக்கு ஃபோனில் பண்ணால் போதும், எனக்கு நன்மை நடக்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, விசுவாசம். இந்த அம்மா கடைசியாக வந்திருந்தால் கொஞ்சம் பொறுமையாக ப்ரே பண்ணியிருக்கலாம். இந்த அம்மா இடையிலே வந்துட்டாங்க. வந்து பின்னால் அவ்வளோ க்ரௌடு இருக்குது. அந்த க்ரௌடுகளுக்கெல்லாம் இதே இடத்துல நடந்தது சொல்கிறேன். எல்லாருக்கும் ப்ரே பண்ணும்போது இது மாதிரி ஷார்ட்டாக சொன்னாங்க, இது மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என்னுடைய கசின் பிரதர், சின்ன வயசு, ஒரு குழந்தை தான், டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கிட்னி ரெண்டும் ஃபெயிலியரு, அது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் ப்ரே பண்ணி இவ்வளவு ஹை ஸ்பீடில் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது அவ்வளோ. ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ப்ரேயர் கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் தான், ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, 30 செகண்ட். எவ்வளோ பெரிய வியாதிக்கு 30 செகண்ட்ஸ். நீங்கள் போய் அந்த 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 அவங்களே ரெக்கார்டு போட்டிருக்காங்க, இவங்க ரெக்கார்டு போட்டாங்களோ இல்லை அவர் அங்கே ரெக்கார்டு போட்டாங்களான்னு தெரியாது. சென்னை அன்பரிம்பாத்தில் மீட்டிங்கில் வந்து அவர் உயிரோடு வந்து சாட்சி சொல்லும் பொழுது இந்த ரெக்கார்டட் ப்ரேயரை போடுற அப்போ தான் நான் கேட்குறேன், எவ்வளவு இந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடாக போகுது. ஆண்டவரே, நீ தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன், நாங்கள் இந்த ஜபிச்சாலும் பிரசன்னா இருக்கிற இடத்துல அவரை தொடும், அவருடைய 2 கிட்னியை புதுசாக மாற்றும், சென்னைக்கு சாட்சியை கொண்டு வரோம் இயேசுவின் மூலம் பிதாவே. 30 செகண்ட் ஆயிருக்குமா, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் யோசிக்கிறேன், ஓஹோ நம்ம இவ்வளோ ஸ்பீடில் கூட ப்ரே பண்ண. அவர் போட்டு விட்றாருங்க, அதை ஃபாஸ்ட் மோடு போட்டு விட்டா எப்படி இருக்கு, அப்படி இருக்காது. ஆனால் அப்படி தான் ப்ரே பண்ணேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஃபாஸ்டான ஜபத்தில் ஃபாஸ்டான ஹீலிங் அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார். அதில் வந்து ஒரே மங்கள வார்த்தை போச்சு, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே, இந்த கிட்னி 2ஐயும் புதுசாக மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் ப்ரே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 10-10:30 தான் ப்ரே பண்ணியிருப்பேன் நைட்டு. அடுத்த நாள் காலையில் திருப்பி அவங்களுக்கு டயாலிசிஸ் கொண்டு போய் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா செக் பண்ணால் ப்ளட்டு பியூராக இருக்குது, கெட்டு போகலை. டயாலிசிஸ் எதுக்குன்னா கெட்டு போன பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி, மிஷின் மூலமாக ப்யூரிஃபை பண்ணி திருப்பியும் சரீரத்துக்குள்ளே அனுப்புறது தான். அவங்க செக் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. பிரசன்னா, எனக்கு என்னமோ உங்களுக்கு பிளட் நல்லா இருக்குது, இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ண, நாளைக்கு வச்சுப்போம். அடுத்த நாள் கொண்டு போனாங்க, செக் பண்ணி பார்க்குறான், பியூர் பிளட்டு. அடுத்த நாள் கொண்டு போனாங்க, பியூர் பிளட்டு. செக் பண்ணி பார்த்தா
அவர் ரிப்போர்ட்டோட சாட்சி சொன்னார். வந்து இருக்கும் 0.9 ஒன்றும் என்னமோ தான். அந்த அந்த என்ன லெவல் சேஃப் லெவலோ எதுக்குள்ளே இருக்கணுமோ அந்த லெவலுக்குள்ளால் கிரியேட்டின் லெவல் வந்துருச்சு. உடம்பில் இருந்த வீக்கம் எங்கே போச்சுன்னு தெரியாது, ஸ்லிம்மாக இருப்பார். இப்போ எல்லா மாதம் மீட்டிங் வந்து டேபிள் தூக்குறதா இது தூக்குறதா எல்லாம் பார்த்தீங்கன்னா, மீட்டிங் முடிஞ்ச உடனே டேபிள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதெல்லாம் அப்படி தான் வர ஜம்முன்னு ஆண்டவர் அவரை வச்சுருக்கார். ஹல்லேலூயா. ஒரு மாதம் 5 நாள் 6 நாள் விட்டு வந்து வர சொன்னாங்க. ஒரு முறையும் கெட்டு போகலை. கடைசியாக செக் பண்ணி சொன்னாங்க, உன்னோட 2 கிட்னியும் 100% ஒர்க் ஆகுது, இனி உனக்கு டயாலிசிஸு தேவையில்லை. கூப்பிட்டு இங்கே ஒரு மோட்ரு மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அந்த மோட்ரு, அதுக்கு பேர் என்ன மகளே? அப்படியா? சரி, சத்தமாக சொல்லு. ஏவி ஃபிஸ்டுலாவா? ஆமாம். அதை கலட்டி அந்த மோட்டரெல்லாம் கலட்டி தையல் போட்டு இனி உனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா. இப்போ வருஷம் 3-4 வருஷம் ஆச்சு. போன வருஷத்தில் அவங்க ஊரில் KGFல 10 லட்சம் செலவு பண்ணி கிரவுண்டில் சாட்சி கூட்டம் போட்டார். ஹல்லேலூயா. 3 நாள் கூட்டத்தை அந்த இடத்துல செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எங்கே நடந்துச்சு இந்த அற்புதம்? சொல்லுங்கள். இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? துதி இயேசுவுக்கே திருச்சபை. ஆமேன். ஆமாம். பாருங்கள், இன்னைக்கு இப்படி ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு அதுக்காக தான் ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தில், என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே கரத்திலிருந்து ஜெயம் வரும், கரனுன்னை காக்க வல்லோ, கரத்திலிருந்து ஜெயம் வரும், கரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் அடுக்கடுக்காய் எங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னேன். ஏதோ ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் உங்க சன்னிதானத்தில் வந்து நிற்கிறாங்கப்பா. மனப்பூர்வமாக உன்னை செய்கிப்பேன்னு சொன்ன தேவனே, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல செல்வங்களையும் நிலையான பொருளையும் கனத்தையும் நீதியையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் அதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ,
நீ விரும்பி வந்த காரியம் அவரால் ஆயிற்று என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. என் பிள்ளைங்க நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. நம்பினவர்களை கைவிடாத தேவனே, நம்பினவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனே, என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. இப்பொழுதும் காலாகாலத்தில் நடக்க வேண்டி கல்யாணம் என் பிள்ளைக்கு என்ன நடக்கலையே ஆண்டவரே, எவ்வளவோ முயற்சி எடுக்கிற ஆண்டவரே, எல்லா தோல்வியில போகுதா. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கு இருக்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு காலாகாலத்துல பண்ணி வைக்க வேண்டியதை வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இல்லையா ஆண்டவரே. கண்ணீரோடு என் பிள்ளைங்க வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த திருமண தடைகளை உடைச்சி ஏசப்பா தலைமையில சூப்பரா பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நீரே செய்து வைப்பீரா. கடின இருதயங்கள் மாறுவதாக, கனிவான இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிற்றுன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனா என் பிள்ளைக்கு வேலை இல்லையப்பா, இந்த சூழ்நிலையில யாரு என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பா ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லப்பா, படிச்சு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்காப்பா, இல்லைன்னா வேலையில இருந்து அவனை எடுத்து இவ்வளவு மாசம் ஆயிடுச்சுன்னு அடுத்து ஒரு வேலை கிடைக்கல ஆண்டவரே. ஒரு வேலை மட்டும் நீங்க போட்டு கொடுத்துருங்க ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, உங்க கோட்டால என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேலைக்கான ஒரு வழியை நீர் திறந்து விடுவீராக. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு வழி திறந்ததற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை அரசாங்க தேர்வு எழுதி எப்படியாவது இந்த தேர்வில் நான் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வேண்டும். எத்தனை எக்ஸாம் என் பிள்ளைங்க எழுதிட்டாங்கப்பா. தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கு மனவேதனைகள், தொடர்ந்து ஏமாற்றங்கள் ஆண்டவரே. மத்திய பேர்ல சீட்டு விழுந்ததுன்னு சொன்னீங்களே, இந்த முறை என் பிள்ளைகள் பேர்ல அரசாங்க வேலைக்கான சீட்டை கர்த்தர் மிதக்க பண்ணுவீராக. யோர்தானிலே கோடாரியை மிதக்க பண்ணின ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு அரசாங்க வேலைக்கான பதவியை நீர் மிதக்க பண்ணுவீராக. எந்தெந்த பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ ஆண்டவரே, புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், கண்ணீரோட கதறிட்டு ஆண்டவரே என் புருஷன் இருக்கிற ஊர்ல எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் வேணும், என் மனைவி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் வேண்டாம் ஆண்டவர், குடும்பமா சர்ச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, எனக்கு ஒரு இடம் மாறுதல் வேணும்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அவர்கள் நாடின துறைமுகத்திலே சங்கீதம் 107:30 சொல்லுகிறது, அவர்கள் தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக வரட்டும் சார். அரசாங்கம் கண்கள்ல, அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்கப்பட்டு ஒரு பைசா செலவில்லாம என் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் நீங்க போடுறீங்கப்பா. எத்தனையோ வருஷமா எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, அதே நிலைமையில நிக்கிறேன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் ஒரு மங்கள வார்த்தை அனுப்புகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த மங்கள வார்த்தை புறப்பட்டு போய் ஒரே லெவல்ல இருக்கிற அவர்களுக்கு நாளுக்கு நாள் விருத்தியை கர்த்தர் தருவீராக. முன்னேற்றத்தை கர்த்தர் தார். சில பிள்ளைங்க ஆண்டவரே எனக்கு பொண்ணு, பணம், காசு, பொண்ணு ஒண்ணு வேண்டாம் ஆண்டவர், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா போதும் ஆண்டவர், என் பிள்ளை சர்ச்சுக்கு வந்தா போதும் ஆண்டவர், உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான் ஆண்டவரே, என் பிள்ளைய உங்ககிட்ட இழுத்துட்டு வாங்க, அவன் பின்மாற்றத்துல போயிட்டான் ஆண்டவரே, அவன் சீர்கேட்டை குணமாக்கும் ஆண்டவரே, அவளுடைய அந்த சீர்கேட்டை குணமாக்கும் ஆண்டவரே என்று சில பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக அவருடைய சீர்கேட்டை நீர் குணமாக்கும்படி வந்து நிற்கிறாங்கப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவருடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவீராக. அவர்கள் மேல ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய இருதயம் கனிவுள்ள இருதயமாய் மாறுவதாக, ஆண்டவருக்கு பிரியமான இருதயமாய் மாறுவதாக.
எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, அது குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ கஞ்சா பழக்கமோ எது இருந்தாலும் கர்த்தர் விடுதலை தான். பிள்ளை ஜெயிலில் கிடக்கிறான், பண்டிகை காலம் வரப்போகுது, ஈஸ்டர் வரப்போகுது. பிள்ளைக்கு அந்த ஜெயிலில் என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ தெரியலையே. பிள்ளை வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டு பழக்கம். அந்த பிள்ளையின் மேல மனம் இறங்கி ஈஸ்டர் பண்டிகை காலம் வரைக்கும் நீங்க தள்ள வேண்டாம். இம்மீடியட்டா அந்த பிள்ளையுடைய பேர்ல இருக்கிற வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டு அந்த பிள்ளையை நீர் வீட்டிலே கொண்டு வருவீராக, அந்த பிள்ளையை சபைக்கு கொண்டு வருவீராக. நீர் நீதி கொடுக்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். இன்னைக்கு சொன்னீங்க, என்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் கனத்தையும் நல்ல நிரந்தர பொருளையும் செல்வங்களையும் நீதியையும் கொடுக்கிற தேவன் என்று சொன்னீர். பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக. எந்த இடத்துல என் பிள்ளைங்க ஒதுக்கப்படுறாங்களோ அந்த ஜங்ஷன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதே இடத்துல என் பிள்ளைகளை கனப்படுத்தும். நான் கனப்படுத்துவேன்னு சொன்னேன். என் பார்வைக்கு மிகவும் அருமையானபடியினாலே நான் கனப்படுத்துவேன்னு சொன்னேன். நம்முடைய பார்வைக்கு மிகவும் அருமையாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அவருடைய நிந்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போட்டோம். கற்பங்களை திறப்பீராக. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு ஏங்கி போய் சில பிள்ளைகள் கதறிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு கதறி கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர்களை சந்தித்து சங்கீதம் 17:14 படி பரலோகத்தின் திரவியத்தை அவர்கள் கற்பத்தில் நீர் நிரப்பும். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைவார்களாக. பிறக்க போகிற பிள்ளைக்காக அவர்கள் சேமிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு வழி திறந்து தார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு சொன்னீர் குருடரின் கண்களை அவர் திறக்கிறார் என்று சொன்னீர். கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வியாதியை மாற்றிப்போம். யார் யாருக்கெல்லாம் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கோ இயேசுவின் நாமத்தினால குணமாவதாக. ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். இருதய வியாதிகள் மாறுவதாக, இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் மூடப்படுவதாக, இருதயத்தில் இருக்கிற அடைப்புகள் திறக்கப்படுவதாக, பிரெயின் டியூமர் மறைவதாக, கேன்சர் வியாதிகள் குணமாவதாக இயேசுவின் நாமத்தினால். அது என்ன கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, இன்றைக்கே கர்த்தர் தொட்டு குணமாக்கும். குடல் கேன்சர், லங் கேன்சர், பிளட் கேன்சர், தோல் கேன்சர், இயேசு யூட்ரஸ்ல இருக்கிற கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் ஒரு கட்டி, எனக்கு அது கேன்சர் கட்டியா இருக்குமோன்னு பயமா இருக்கு. இருக்கக்கூடாத இடத்துல அது இருக்குது. கண்ணீரோடு வந்திருக்கிற மகளுக்கு அது ஒன்றும் எந்த கேன்சர் கட்டியும் இல்லை. இனி அதை தேடியும் காண மாட்டாய். இந்த வார்த்தையை கொடுத்து பிள்ளையை நீர் உற்சாகப்படுத்தி குணமாக்கி அனுப்புகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சுகர் வியாதிகள், பிபி, கொலஸ்ட்ரால் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும். வீசிங் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். எந்தெந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் தோல் வியாதிகள், அரிப்பு வியாதிகள், பைல்ஸ் வியாதிகள், ஃபிஸ்டுலா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே குணமாவதா. துதி இயேசுவுக்கு திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதி. அருமையான தம்பியையும் அவருடைய மனைவி பிள்ளையையும் சபை மக்களையும் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்க. ஆண்டவரே, எத்தனையோ வருஷமா என் பிள்ளை வாடகை கட்டடத்தில் செலவு பண்ணி இடத்த மாற்றி அதுக்கப்புறம் அங்கே செலவு பண்ணி இந்த நிலைமைக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு நிலையான பொருளை கொடுப்பேன்னு இன்னைக்கு சொன்னீங்க. நிலையான இடத்துல என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஒரு இடத்தை நீர் முன் குறித்து விட்டீர். உமக்கு நன்றி. அதை மேப்பில் நீங்க மார்க் பண்ணி திஸ் இஸ் ரிசர்வ்டு ஃபார் துதி இயேசுவுக்கே சபை என்று ஆண்டவர் எழுதிவிட்டீர். உமக்கு நன்றி செலுத்தணும். நீ போய் அதை எடுத்துக்கொள். இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் சொந்த இடத்துல ஆண்டவர் ஆராதிக்க எங்களுக்கு வழி திறந்து தாரும். சபை மக்களுக்கு அந்த தரிசனத்தை உள்ளே போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதற்காக என் பிள்ளைகள் செபிக்க கனமாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.